12 வயசுல இந்த கடை தொழில் பார்த்தது. கொரோனா டயத்தில் வந்து 900 ரூபா ஒரு கிலோ நண்டு. நண்டை தொட்டா நாய் கடிக்க வருதுங்க. காவல். நேற்று காலையில் 10 மணிக்கு விலை விட்டு இன்னைக்கு காலையில் வந்து எடுத்துருக்காங்க தாத்தா. அதில் நண்டு மாட்டிருக்கு. அந்த வீடியோ பார்க்கலாம். ஐயா இந்த படகுல தான் போயிட்டு வந்தீங்களா கடலுக்கு? இதுலேயே கட்டுமாயா காலையில் போனீங்களா இல்லை நைட்டு? காலையில். ஐயா உங்கள் பேர்? வேலா. எங்கே ரொம்ப விலங்கு போட்டி கிடக்கு. ஆமாம். சரி சரி. 10 மணிக்கு இறக்கிட்டு இன்னைக்கு காலையில் வந்து இந்த வலை என்ன ரொம்ப குறுகலாக இருக்குது. நண்டுக்கும் செய்கிற தனியான செய்கிற வலையா அது? நண்டுக்கு தனியாக இவ்வளோதான் அகலமே என்ன? ஆமாம். ஐயா எத்தனை வருஷமா ஐயா போயிட்டு இருக்கியா? 12 வயசுல 12 வயசுல இந்த கடை தொழில் பார்த்தது. அதுல இருந்து இது வரைக்கும் இப்போ 70-75 வயசு ஆச்சு. இப்போ இன்னமும் இந்த கடை தொழில் தான் பார்த்துக்கிட்டு. 75 வயசு ஆயிடுச்சுன்னா யாரோட துணையும் தேவையில்லை. தனியாக வந்துட்டு நீங்கள் போய் வலை இலக்கிட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு துணையாக மகளும் பேத்தியும் வந்து உதவி பண்ணுறாங்க. இப்போ என்ன உங்கள் பேருமா? துளசி. நீங்கள் இது முடிஞ்சுன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த காலையில் இந்த வேலை முடியுதுக்கப்புறம் வீட்டில் போய் வீட்டு வேலை பார்ப்பாங்க. சரி சரி. படிச்சிருக்கீங்களா? படிக்கலை. ஏன் போகலை? 9th வரை படிச்சிருக்காங்களா? சரி சரி. இது இப்போ இந்த நண்டு வந்துட்டு சமையலுக்கு தான் ஆகும் என்ன? நிறையா மாட்டான் கொண்டு போய் ஏதாவது மார்க்கெட்டில் கொடுக்கலாம். வந்துடுவாங்க வியாபாரி இங்கே வந்து எடுத்துருவாங்க. கொரோனா டயத்தில் வந்து 900 ரூபா ஒரு கிலோ நண்டு. கொரோனா டயத்தில்? இந்த பொடி நண்டை கூட போட மாட்டாங்க, எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பழைய இப்போ 500 ரூபாயா இருந்துச்சு. இப்போ 500 ரூபாய் இருக்கிறது வந்து இப்போ 180 ரூபாயில் அடிக்குது இன்னைக்கு. ஆமாம். அப்போ கடல் உணவு தான் ரொம்ப நல்லது சத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தனால ரொம்ப விலைவாசி கூடுதலாக இருந்துச்சு. இது கூட சமுதாய தொழில். இது கூட அந்த கடை தொழில் இதுதான் தொழில. இவர் யார் உங்கள் துணையா? நண்டுக்கு காவலாக படுத்துருக்காங்களே பக்கத்துலேயே. நேற்று காலையில் தாத்தா 10 மணிக்கு போய் வலை இலக்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இப்போ ஒரு காலையில் 6 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொத்தமே இவ்வளோ நண்டு தாங்க மாட்டியிருக்கு. எல்லாமே உயிராக இருக்குது. நண்டை தொட்டா நாய் கடிக்க வருதுங்க. காவல். கட்டாயி வருமே அந்த மாதிரி மீன்களை கோடாவில் போட திங்க மாட்டுறாங்க. என்னையா? கோடாவில் போட்டால் கருப்பாக இருக்குது அந்த மீனை போட்டதுக்கு சாப்பிட மாட்டுறாங்க. அவங்களுக்கும் கழுவி வேணாம்னு சொல்கிறாங்களா? இதுதாங்க வேலு ஐயாவோட கட்டுமரம். நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com